சிட்டி யூனியன் பேங்க் ஆல் இன் ஒன் ஆப்ல இருந்து வீடியோ KYC மூலமா வீட்ல இருந்தே பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம். வீடியோ கால்லயே வெரிஃபிகேஷன் முடிஞ்சிரும். சிட்டி யூனியன் பேங்க். சென்னை பரங்கிமலை அருகே நந்தம்பாக்கத்தில் முதியோர் இல்லம் கட்டுவதற்காக மூதாட்டி வாங்கிய இடத்தை அபகரித்து VCK அலுவலகமாக மாற்ற முயற்சித்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை செயின்ட் தாமஸ் மவுண்ட் பகுதியைச் சேர்ந்த குஞ்சம்மாள் தாமஸ் அதே பகுதியில் உள்ள வாடகை கட்டிடத்தில் ஒரு முதியோர் இல்லத்தை கடந்த 20 ஆண்டுகளாக நடத்தி வருகிறார். இந்நிலையில் சொந்த இடத்தில் முதியோர் இல்லம் கட்டுவதற்காக நந்தம்பாக்கம் துளசிங்காபுரம் மெயின் ரோடு அருகே 3140 சதுர அடி நிலத்தை வாங்கி கடன் மூலம் கடந்த 2014ஆம் ஆண்டு வாங்கியுள்ளார். இதையடுத்து முதியோர் இல்லம் கட்டுவதற்காக இடத்தை சர்வேயர் வைத்து கடந்த வாரம் அளந்து அதற்கான பணியில் ஈடுபட்ட போது அந்த பகுதியைச் சேர்ந்த திமுக, VCK உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் இந்த இடத்தை அபகரிக்க முயன்று அளவீடு செய்வதை தடுத்துள்ளனர். பின்னர் இடத்திற்கு உரிய பத்திரம், பட்டா, வரி உள்ளிட்ட அனைத்து ஆவணங்களையும் காட்டியதால் போலீசார் உதவியுடன் இடம் அளவீடு செய்யப்பட்டது. ஆனால் திடீரென அந்த இடத்திற்கு சம்பந்தமே இல்லாத VCK பிரமுகர் ஒருவர் ஆக்கிரமித்து இரவோடு இரவாக அந்த இடத்தை VCK அலுவலகமாக மாற்றியது மட்டுமல்லாமல் அந்த இடத்தை பியூலா என்பவரிடம் இருந்து வாடகைக்கு பெற்றிருப்பதாக தெரிவித்துள்ளார். ஏற்கனவே இடத்தை அளவீடு செய்யும் போதே தகராறில் ஈடுபட்டதால் அப்போது அளித்த புகார் காவல் நிலையத்தில் நிலுவையில் உள்ளது. இந்நிலையில் மீண்டும் அத்துமீறி அந்த இடத்தை VCK அலுவலகமாக மாற்றியதால் மூதாட்டி குஞ்சம்மாள் தனது மாற்றுத்திறனாளி மகனுடன் போராட்டத்தில் ஈடுபட்டார். அனைத்து ஆவணங்களும் முறையாக தன்னிடம் இருந்த போதும் காவல்துறை அதிகாரிகள் எதிர்த்தரப்பினர் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதால் இது தொடர்பாக VCK தலைவர் தொல் திருமாவளவனும் தமிழக முதல்வரும் தலையிட்டு தன்னுடைய சொத்தினை மீட்டுத்தர வேண்டும் என கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்துள்ளார்.